வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டா பிரபலம் அப்படின்னு நமக்கு தமிழ்ல எக்கச்சக்கமான சேனல்ஸ், எக்கச்சக்கமான இன்ஃப்ளூயன்சர் நமக்கு தெரியும். புதுசா தமிழ்நாட்டு, இந்தியா இந்த நம்ம சைட்லயும் நெறைய பேர் பார்க்குறாங்க. ஒருத்தர் ஃபாலோவர் அதிகமா குரோத் வச்சுக்கிற ஆளுன்னு பார்த்தீங்கன்னா, ஆரியான் கெல்வின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இன்ஸ்டா, யூடியூப்ல எல்லா இடத்துலயும் அப்படியே பீக்ல போயிட்டு இருக்காரு. அவரோட வீடியோஸ், அவரை பத்தின ஒரு நியூஸ் தான் இன்னைக்கு எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அவர் யாரு என்ன அப்படின்னு எனக்கும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அவர் எப்படி எனக்கு தெரிய வந்ததுன்னு பாத்தீங்கன்னா நான் இந்த மாதிரி கேஷுவலா இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல நார்மலா பாக்குற ஆள் தான். அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ எனக்கு அந்த மாதிரி வீடியோ அதை நான் பார்த்து உங்களுக்கு சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த வீடியோ வரவே இல்லை. நான் எப்படி அந்த இது பார்த்தேன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தர் இந்த மாதிரி சொன்னாரு. இந்த மாதிரி ஆரியன் கெல்வின் அப்படிங்கிற ஒருத்தர் பத்தி தெரியுமா? அவர் அதிகமான ஃபாலோவர்ஸ், அதாவது விராட் கோலியை விட அதிகமா ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க, அதிகமா சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. யார் அது எனக்கு தெரியலையே, நான் பார்த்தது இல்லையேன்னு சொன்னேன். சரி, நான் உனக்கு அந்த அக்கௌண்ட் தரேன், நீ போய் பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் போய் பார்த்தேன். பார்த்தா எல்லா வீடியோவும் மில்லியன் தான். 15, 20, 30, 40, 50 மில்லியன். இது ஃபாலோவர்ஸே பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 17, 18 மில்லியன் கிட்ட இருக்கு. அதே மாதிரி யூடியூப் சேனல்லையும் 4 மில்லியன் கிட்ட என்னவோ சம்திங் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காரு அவரு. இந்த அளவுக்கு ஃபேமஸா ஆனது எப்படி அப்படிங்கிறத பத்தி நானும் இன்ஸ்டால, யூடியூப்ல எல்லாம் பார்த்தேன். ஆனா தமிழ்ல அந்த அளவுக்கு எங்கேயுமே வீடியோஸ் அந்த மாதிரி போடவும் இல்லை. இதுல என்ன இது இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு வீடியோல சொல்லியிருக்காரு, நான் தான் அல்கரிதமே நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ்ல எல்லாம் வியூஸ் போலையா, என்னோட ஐடியா டேக் பண்ணுங்க, என்ன யூஸ் பண்ணுங்க, அல்காரிதம் ஆட்டோமேட்டிக்கா growth ஆகும், உங்களோட சேனல்ஸ்க்கு, உங்களோட வீடியோவுக்கு நல்ல வியூஸ் போகும் அப்படின்னு ஒரு வீடியோ கிளிப் போட்டிருப்பாரு. அது ஒண்ணா. இன்னொரு வீடியோல பாத்தீங்கன்னா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறப்பயே ஒரு வீடியோ ஒண்ணு தனியா ஒண்ணு போட்டிருப்பாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, 15 மில்லியன் 20 மில்லியனுக்கான வீடியோ ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த வீடியோ போட்டு கொஞ்ச நேரத்திலேயே 15, 20 மில்லியனுக்கு மேல போகும். அதுதான் அவரோட இதுவே. அதை வச்சுதான் அவர் சொல்லியிருக்காரு அல்காரிதம் இது அப்படின்னு. நம்மள மாதிரி நார்மலா ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து தான் கஷ்டப்பட்டு அவங்க அப்பா அம்மா எல்லாம் ஏழை. அந்த வீடியோஸ்ல பாக்குறப்ப எனக்கு அப்படிதான் தெரிஞ்சு. எனக்கு கிளியரா எதுலயும் எனக்கு தெரியல. அதனால நான் பார்த்ததை வச்சு உங்களுக்கு சொல்றேன். இந்த மாதிரி அவங்க ஏழை கஷ்டப்பட்டு அதுல சம்பாரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோஸ் எல்லாம் போட்டு அது மூலியமா இன்ஃபுளுசர் ஆகி பெரிய இந்த அளவுக்கு growth அவருக்கு கிடைச்சி ஒரு ஸ்கார்பியோ கூட, ஒரு கார் கூட ஒண்ணு வாங்கியிருக்காரு. இந்த அளவுக்கு க்ரோ ஆயிருக்காரு. இதெல்லாம் எங்களுக்கு ஓகே. இதெல்லாம் நீ எதுக்கு சொல்ற? தேவையில்லாம எதுக்கு அதெல்லாம் நீ பேசுற? உனக்கு என்ன, உனக்கு வியூஸ் தேவையா அப்படின்லாம் கேட்குறீங்கன்னா, ஆமா, சொல்ல போனா அப்படிதான். நானும் சேனல் ஆரம்பிச்சு நிறைய வீடியோஸ் போட்டேன். எதுவுமே அந்த அளவுக்கு எனக்கு ரீச்சே ஆகலை. சரி, என்ன இது, இதை போட்டா எல்லாம் ட்ரெண்ட் ஆகுது, வைரல் ஆகுது, வியூஸ் போகுது, அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு உருட்டுறாங்க. அது உருட்டா உண்மையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நாமளும் சரி ஒரு வீடியோ போட்டு பார்ப்போம், எப்படி வியூஸ் போகுது, அதை வச்சு நான் இன்னொரு வீடியோ போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோக்கு எந்த அளவுக்கு வியூஸ் போகுது, எந்த அளவுக்கு லைக் வருது அப்படிங்கிறத பார்த்து நான் இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்றேன். இது உண்மையிலேயே அல்காரிதம் ஒர்க் ஆகுற வீடியோவா, சும்மா பேருக்குன்னு சொல்லி சும்மா கட்டுக்கதை கட்டி விடுற ஒரு விஷயமா அப்படின்ட்டு இந்த வீடியோஸ்ல போற வியூஸை வச்சு உங்களுக்கு சொல்றேன். சரி, ஓகே மக்களே, அவ்வளவுதான் இந்த வீடியோ. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனுக்கு லைக் பண்ணி மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம ஃபாலோவை தட்டி விட்டு இருங்க. நன்றி.